கல்வி தொலைக்காட்சியின் மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நடப்பு நிகழ்வுகள் மார்ச் மாதத்திற்குரிய சரிங்களா. நடப்பு செய்திகள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா போட்டித் தேர்வுகளில் ரொம்ப ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இருக்குது சரிங்களா. ஏன் அப்படின்னா சப்ஜெக்டே இன்னைக்கு நடப்பு செய்தியில் மையப்படி தான் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸ்ட்ராட்டஜிக்கு கூட நடப்பு செய்தியில் ஏதாச்சும் ஒன்று வந்திருந்தா தான் அப்படியே கேட்குறாங்க சரியா. ஹிஸ்ட்ரியிலேருந்து ஜாகிரபிலேருந்து ஏதாச்சும் ஒரு சம்பவம் 100வது வருஷம் 200வது வருஷம் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கனெக்ஷன் வந்ததுன்னா அதை கூட அப்படியே கேட்குறாங்க. சப்ஜெக்டை நடப்பு செய்தியில் மையப்படுத்தி தான். அதனால தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக அரசு பணியை நம்ம உறுதி செய்யலாம். நடப்பு செய்தியில் அதுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும். ஆரம்பிக்கலாமா? இப்போ நம்ம பார்க்க போகிறது மார்ச் கரண்ட் அஃபேர்ஸ் சரிங்களா. ஆரம்பிக்கலாம். நல்லா ஒரு நோட் எடுத்துக்கோங்க சரிங்களா. ரெகுலராக நல்லா ஃபுல்லாக பார்த்துட்டு அந்த நோட்ஸ் எல்லாமே ஒரு ஹிண்ட் மாதிரி எடுத்துட்டு வாங்க. வாய்ப்பு கிடைக்கும் ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியா. நடப்பு செய்திகள் அந்த மார்ச் ஏப்ரல் ஓகே ரெண்டையும் கொஞ்சம் கம்பைன் பண்ணி பார்க்கலாம். இது ஏப்ரல் ஏன் போட்டுருக்கு அப்படின்னா ஒரு சில செய்திகள் ஏப்ரல் உள்ளது அப்படியே கொஞ்சம் லிங்க் பண்ணியிருக்கேன் அதுக்காக தான் சரிங்களா. அதே மாதிரி எடிட்டோரியல் பேஜில் இருந்து நடப்பு செய்திகள் நியூஸ் பேப்பரில் என்னெல்லாம் வருதோ எதையுமே மிஸ் பண்ணாமல் போட்டித் தேர்வுகளுக்காகவே தொகுத்து வழங்கியிருக்கிறோம். மக்களை விட்டுறாதீங்க சரிங்களா. சரி, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. கூட்டு விரிவான செயல் திட்டம் சரி, JCPOA சொல்லுவாங்க சரி, ஜாயிண்ட் காம்ப்ரிஹென்சிவ் பிளான் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னு சொல்றேன். இந்த JCPOA ஒப்பந்தம் சரி ரொம்ப முக்கியமா இருக்குது. இந்த ஒப்பந்தத்தை பார்த்த உடனே என்னடா ஏதோ ஒரு ஒப்பந்தம் நினைச்சிடாதீங்க. ரொம்ப முக்கியமானது என்னன்னு சொல்லி பாருங்க. ஈரான் நாட்டிற்கும் வல்லரசு நாடுகளுக்கும் இடையே கையெழுத்தான ஒரு அணுசக்தி ஒப்பந்தம் சரி, ஒரு நியூக்ளியர் அக்ரிமெண்ட் சரி, சைன் பிட்வீன் பார்த்தீங்கன்னா ஒரு வல்லரசு நாடுகள் சரிங்களா. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா P5+1 சொல்லுவாங்க பிளஸ் ஈரான் ஓகேவா. அதாவது ஈரான் நாட்டிற்கும் ஒரு 6 வல்லரசு நாடுகளுக்கும் இடையே கையெழுத்தான ஒரு அணுசக்தி ஒப்பந்தம் தான். அந்த ஒப்பந்தம் கையெழுத்தான வருஷம் 2015 மறந்துடாதீங்க சரிங்களா. இந்த ஒப்பந்தம் ஜனவரி 20, 2016 அன்று நடைமுறைக்கு வந்தது சரியா. ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட நாடுகள் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஈரான் P5+ நாடுகள் சரிங்களா. இதுல யார் அந்த P5 அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐநாவின் பாதுகாப்பு சபைன்னு சொல்லுவாங்க, யுனைடெட் நேஷனோட செக்யூரிட்டி கவுன்சில். அதுல இருக்கிற 5 நிரந்தர உறுப்பு நாடுகள் எதெல்லாம் சொல்லி பார்த்தீங்கன்னா அமெரிக்கா சரியா, பிரிட்டன், சைனா, ரஷ்யா, பிரான்ஸ் ஆகிய 5 நிரந்தர உறுப்பு நாடுகள். அவங்களோட எக்ஸ்ட்ரா ஒரு நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனி சரிங்களா. இவங்க எல்லாரும் தான் ஈரான் நாட்டிடம் அணுசக்தி ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க. அந்த யுரேனியம் சொல்லுவாங்களா, யுரேனியம் அணுசக்தி முக்கியமான தேவையான மூலப்பொருள் யுரேனியம். அதை செறிவூற்ற அளவு என்ரிச் பண்ற அளவு கரெக்டா இருக்கணும். ஒரு குறிப்பிட்ட அளவை தாண்டி போகக்கூடாது. அப்படி போச்சுன்னா அது அணுகுண்டா போயிடும். ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு தான் நீங்க யுரேனியத்தை பயன்படுத்தணும் அப்படி சொல்லிட்டு 2015ஆம் ஆண்டுல ஒப்பந்தம் கையெழுத்து போட்டாங்க. 2016 இருந்து நடைமுறைக்கு வந்தது சரிங்களா. அந்த ஒப்பந்தத்திலிருந்து சொன்ன சில விதிமுறைகளை சரி, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சரியா ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு 2018ஆம் ஆண்டுல அமெரிக்காவின் அதிபராக இருந்தவர், தற்போதும் அவர் தான் 2018 அதிபராக இருந்த டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அந்த ஒப்பந்தத்திலிருந்து நான் விலகுறேன் அப்படி மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஈரான் நாடும் இந்த ஒப்பந்தத்தை நான் சரியா ஃபாலோ பண்ண மாட்டேன் அப்படிங்கிற சொன்னதுனால தான் சரிங்களா. இப்போ ரீசன் என்ன இருக்குது, ஈரான் இஸ்ரேல் சரிங்களா 2 நாடுகளுக்கும் இடையே பயங்கரமான ஒரு போர் நடைபெற்று வருகிறது. அதுக்கு காரணமே அந்த JCPOA அந்த ஒப்பந்தத்திலிருந்து ஈரான் நாடு வெளியேறியது. அங்க சொன்ன அந்த ஒப்பந்தத்தில் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணல அப்படிங்கிற ஒரு காரணம் சொல்றாங்க. அதனால அந்த ஒப்பந்தம் ரொம்ப முக்கியமா இருக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க சரிங்களா. அடுத்தபடியாக தமிழ்ல நோட்ஸ் அப்படி இருக்கும். அப்படி கீழே பார்த்தீங்கன்னா நீங்க அப்படி ஃபாலோ பண்ணுவாங்க. இங்கிலீஷ்ல இருக்க நோட்ஸும் அப்படியே கிளியரா இருக்கு சரியா. அடுத்தபடியாக பாருங்க, இந்த அமைப்பை பத்தி கிளியரா தெரிஞ்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்ம அணுசக்தி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கும். வேர்ல்டு லெவலில் அந்த நியூக்ளியர் பவர் அப்படி சொல்றாங்களா, அணுசக்தி உலைகள் சரி, அந்த நியூக்ளியர் பிளான்ட் எல்லாத்தையுமே கட்டுப்படுத்துகிற தலைமை அமைப்பின் பெயர் IAEA சொல்லுவாங்க, இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி. என்ன பேரு? இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி. இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது ஜூலை 29, 1957 உருவாக்கி இருக்கிறாங்க. இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரியா சரியா. ஆஸ்திரேலியா கிடையாது, ஆஸ்திரியா. அவருடைய தலைநகரம் வியன்னாவில் இருக்குது. இதன் தற்போதைய தலைவராக இருப்பவர் ரஃபேல் கிராசி அவர்கள் சரியா. மொத்தம் 181 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த IAEA அமைப்போட ரீஜனல் ஆபீஸ் இன் ஏசியா, ஆசியாவிற்கான அந்த மண்டல அலுவலகம் அமைந்துள்ள இடம் ஜப்பானின் தலைநகரம் டோக்கியோ. இவங்க தான் வேர்ல்டு லெவலில் அந்த நியூக்ளியர் பிளான்ட் எங்கெல்லாம் இருக்குது, எங்கேயாச்சும் லீக்கேஜ் ஆச்சுன்னா கூட அதை உடனடியாக பார்வையிடுவதற்கு இந்த IAEA அமைப்பு தான் போவாங்க. இது ரொம்ப முக்கியமா இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. அடுத்தபடியாக சூப்பரான செய்தி தான் நம்ம தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறோம். மக்களை விட்டுறாதீங்க. ஆபரேஷன் எபிக் ஃபியூரி சரியா. இஸ்ரேல் ஈரான் அமெரிக்கா பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது ஒரு சில முக்கியமான ஆபரேஷன் நியூஸ்ல வந்துட்டே இருக்குது. எக்ஸாம்பிள் இது கேட்கலாம், நோட் பண்ணிக்கோங்க சரியா. பிப்ரவரி 2026 அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரான் நாட்டிற்கு எதிராக நடத்திய ஒரு கூட்டு ராணுவ நடவடிக்கை சரியா.
யாரும் இஸ்ரேல் அமெரிக்கா ஒரே டீம்ல இருந்துகிட்டு ஈரானை வந்து போட்டு தள்ளுறதுக்கு ட்ரை பண்ண அந்த ராணுவ நடவடிக்கைக்கு தான் பேரு ஆபரேஷன் எபிக் ஃபியூரின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த ஆபரேஷன் மூலமாக தான் ஈரானின் தலைமை மத குருவான அயதுல்லா அலி கமேனி அவர்கள் கொல்லப்பட்டார். ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 1989ஆம் ஆண்டு முதல் ஈரானை ஆட்சி புரிந்து வந்தவர் கமேனி அவர்கள். இந்த ஆபரேஷன் மூலமாக தான் அவங்கள வந்துட்டு போட்டு தள்ளிட்டாங்க, அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து. சரிங்களா? அடுத்தபடியாக ஒன்னு முக்கியமானது, அதே மாதிரி ஆபரேஷன் லயன் ரோன். சரியா? ஆபரேஷன் லயன் ரோர் அப்படி சொல்லுவாங்க. ஈரான் நாட்டின் மீது இஸ்ரேல், சரி, அங்க அமெரிக்கா இஸ்ரேல் சேர்ந்து நடத்தின ஆபரேஷன். இங்க பார்க்கும்போது ஈரான் நாட்டின் மீது இஸ்ரேல் மட்டும் தனியாக மேற்கொண்ட ராணுவ நடவடிக்கையின் பெயர் தான் ஆபரேஷன் லயன் ரோன் சொல்லுவாங்க. சரி, கர்ஜிக்கும் சிங்கம் சொல்லுவாங்க. இது அனைமே எக்ஸாம்ல கேட்கலாம், கவனமா இருந்துக்கோங்க. சரிங்களா? அடுத்து இந்தியன் எக்கனாமி தொடர்புடைய செய்தி பாருங்க. பிப்ரவரி மாத ஜிஎஸ்டி வசூல். சரியா? ஜிஎஸ்டி அப்படின்னா குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் அப்படி சொல்லுவாங்கல்ல, சரக்கு மற்றும் சேவை வரி. சரியா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஜூலை 1ஆம் தேதி 2017 சரியா ஜிஎஸ்டி சட்டம் நடைமுறைக்கு வந்தது. அந்த ஜிஎஸ்டி நடைமுறை படுத்துற டைம்ல பார்த்தீங்கன்னா 5%, 12%, 18%, 28% அப்படின்னு சொல்லிட்டு 4 விகிதங்கள்ல ஜிஎஸ்டி அந்த ஸ்லாப்ஸ் இருந்தது. அந்த ஜிஎஸ்டி வரி விகிதங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ 2 விகிதங்களா தான் இருக்குது. 1 5%, எவ்வளோமா? 1 5%. அடுத்து பார்த்தீங்கன்னா 18%. இந்த 2 ஜிஎஸ்டி விகிதங்களும் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 22 சரி செப்டம்பர் 22 2025 இருந்து நடைமுறைக்கு வந்திருக்குது. அதே மாதிரி இந்த ஜிஎஸ்டி கவுன்சில், சரி, ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படிங்கிறது மத்திய நிதியமைச்சரை தலைவராக வச்சிருப்பாங்க. அந்த ஜிஎஸ்டி கவுன்சில் வந்துட்டு ஆடம்பர பொருட்கள், சார், லக்ஸரி ஐட்டமா இருக்கலாம், அல்லது நம்ம உடலுக்கு சில ஹெல்த்துக்கு வந்துட்டு ஏதாவது பிரச்சனை கொண்டு உருவாக்கக்கூடிய பாவ பொருட்கள், சில சின் ப்ராடக்ட் சொல்லுவாங்கல்ல, இந்த குட்கா, பான் மசாலா, அந்த மாதிரி பொருட்களுக்கு ஜிஎஸ்டி கவுன்சில் நினைச்சாங்க அப்படின்னா 40% வரைக்கும் ஜிஎஸ்டி விதிக்க முடியும். இது ஜெனரலா தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி ஜிஎஸ்டி தொடர்புடைய இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தம், சரியா, என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 101 கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 101 எதோட தொடர்புடையன்னு கேட்டீங்கன்னா ஜிஎஸ்டி தான். ஞாபகம் வச்சுக்கோங்க. 101 அப்படின்னா நமக்கு பொதுவா மொய் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. அடுத்து இங்க பாருங்க, ஒரு அப்டேட் என்னன்னா, ஒவ்வொரு மாசமும் 1ஆம் தேதி அல்லது 2ஆம் தேதியில பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி எவ்வளவு வசூலா இருக்குது, மத்திய ஜிஎஸ்டி, மாநில ஜிஎஸ்டி, ஒருங்கிணைந்த ஜிஎஸ்டி இருக்குல்ல, அது எல்லாமே சேர்ந்து எவ்வளவு கலெக்ஷனா இருக்கு அப்படிங்கிற மாதிரி லிஸ்ட் வந்துட்டு எவ்ரி மந்த் வரும். ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. கடந்த பிப்ரவரி 2026ஆம் ஆண்டில் சரக்கு மற்றும் சேவை வரி வசூலானது ரூபாய் 1.83 லட்சம் கோடியை தாண்டி உள்ளது. சரியா? இந்த ஜிஎஸ்டி சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் ஜூலை 1, 2017. தேசிய ஜிஎஸ்டி தொடர்பான அரசியல் சட்ட திருத்தம் 101 ரெண்டையும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? எல்லாமே கிளியரா சொல்லியிருக்கோம், மறந்துடாதீங்க, விட்டுறாதீங்க. சரியாமா? அடுத்தபடியாக ஐநா பாதுகாப்பு சபை. நம்ம ஏற்கனவே சொன்னோம்மா, அதாவது ஈரான் நாட்டிற்கும் வல்லரசு நாடுகளுக்கும் இடையே அந்த அணு ஆயுத ஒப்பந்தம் கையெழுத்தானது. அதுல ஒரு 5 நாடுகள் ஐநா பாதுகாப்பு சபையில் இருக்காங்கன்னு சொன்னல, அந்த அமைப்பை பத்தி கிளியரா தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஏன்னா வேர்ல்டு லெவல்ல சண்டை நடந்திருக்குது, சரி, ஒரு போர் நடந்திருக்குது அப்படின்னா அங்க அமைதியை நிலைநாட்டுவதற்காக, ஒரு பீஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக யுனைடெட் நேஷன் 1946ல உருவாக்கின அமைப்பு தான் யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சில். என்ன சொல்லுவாங்க? யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சில். சரிங்களா? சர்வதேச லெவல்ல அமைதி மற்றும் பாதுகாப்பை பேணுவதற்காக ஒரு சூப்பரான ஒரு அமைப்பை உருவாக்குனாங்க, ஐக்கிய நாடுகள் சபை. சரிங்களா? இந்த சபையில மொத்தம் 15 நாடுகள் இருப்பாங்க. ஐநா பாதுகாப்பு சபை உருவாக்கப்பட்ட வருஷம் 1946, மறந்துடாதீங்க. இதோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐநாவின் தலைமையிடமான நியூயார்க்ல தான் இருக்குது. சரிங்களா? அந்த 15 நாடுகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 5 நாடுகள் நிரந்தர உறுப்பு நாடு, பெர்மனன்ட் மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 5 + 10 அப்படிங்கிறது தற்காலிக உறுப்பினர்கள். சரியா? இந்த நிரந்தரமற்ற தற்காலிக உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா பதவிக்காலம் 2 ஆண்டுகள் இருக்கும். 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா அந்தந்த ரீஜன்ல இருந்து அவங்க வந்து ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இவங்களோட முக்கியமான வேலை தடைகளை விதித்தல். சரி, யாராச்சும் வந்து தேவையில்லாம போர் தொடுக்கிறாங்க, சண்டை போடுறாங்க அப்படின்னா அவங்க மேல தடைகளை விதித்தல், நாடுகளுக்கிடையே அமைதி காக்கும் பணிகளை உருவாக்குதல், தேவைப்பட்டால் ராணுவ நடவடிக்கைகளுக்கு அங்கீகாரம் வழங்குதல். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா யாரோட வேலை? ஐநா பாதுகாப்பு சபையின் வேலை. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு நாட்டில் உள்நாட்டு கலவரம் அது பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது அந்த பிரச்சனையை சரி செய்வதற்கு ஐநா அமைப்பானது அமைதி காக்கும் படையை, சரி, யுனைடெட் நேஷன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் அப்படி சொல்லுவாங்களே, அந்த படையை அனுப்புவாங்க. அது யார் அனுப்புறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐநாவின் பாதுகாப்பு சபை. சரியா? இஸ்ரேல், ஈரான், அமெரிக்கா பிரச்சனை, அந்த பக்கம் உக்ரைன், ரஷ்யா பிரச்சனை, இப்படிலாம் போயிட்டு இருக்கும்போது ஐநா பாதுகாப்பு சபை, யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்ணிட்டு இருக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா?
அடுத்தபடியாக சூப்பரான ஒரு செய்தி பாருங்க. ஓகேவா? அப்படியே தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட ஒரு சில செய்திகள் பாருங்க. விளையாட்டை மேம்படுத்துவதற்கு தமிழ்நாடு அரசின் முயற்சிகள் மற்றும் முக்கியமான திட்டங்கள். சரிங்களா? எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது மட்டும் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். சரிங்களா? விளையாட்டு வீரர்களுக்கு வேலை வாய்ப்புகள், சரிங்களா, 3% இடஒதுக்கீடு, சரிங்களா, ஏற்கனவே வழங்கப்பட்டு வருகிறது. ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி செம்மஞ்சேரியில உலக தரத்திலான விளையாட்டு நகரம் தமிழ்நாடு அரசினால் உருவாக்கப்பட்டு வருகிறது. அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக இந்தியாவில் முதல் முறையாக இரவு நேர F4, சரியா, ஃபார்முலா 1ங்கிறது வேர்ல்டு ஃபேமஸ்ல உள்ளது. இந்த ஃபார்முலா 4 அப்படிங்கிறது கொஞ்சம் குறைந்த கேட்டகரியில் இருக்கும். இந்த F4 அப்படிங்கிற கார் பந்தயமானது இந்தியாவில் முதல் முறையாக நைட் டைம்ல, இரவு டைம்ல தமிழ்நாடு அரசு நடத்திருக்கிறாங்க சென்னையில். ஓகேவா? அதே மாதிரி மதுரையில கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் திட்டம், முக்கியமான விளையாட்டுகளுக்கு தேவையான உபகரணங்கள், சரியா, எல்லாமே தமிழ்நாடு அரசு வழங்குறாங்க. யார் பேர்ல அந்த திட்டம் தொடங்கி இருக்கிறாங்க? கலைஞர் அவர்கள் பேர்ல தொடங்கி இருக்கிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற சாதாரண கிராமங்கள்ல இருக்கிறவங்களும் சரி, விளையாட்டு மேல ஆர்வம் இருக்கிறவங்களும் சரி, ஊக்கப்படுத்துவதற்காக ஒரு அறக்கட்டளை தொடங்கி இருக்கிறாங்க. அதோட பேரு தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை. சரி, அந்த தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளையோட பிராண்ட் அம்பாசிடரா யாரை போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தல டோனி, MS டோனி அவர்கள் தான் இதுக்கு வந்துட்டு அம்பாசிடரா இருக்கிறாங்க, சரி, தூதரா இருக்கிறாங்க. அதே மாதிரி ஃபிக்கி அமைப்புன்னு சொல்லுவாங்கல்ல, ஃபெடரேஷன் ஆஃப் சேம்பர்ஸ் ஆஃப் இந்தியன் சொல்லுவாங்கல்ல, இந்த ஃபிக்கி அமைப்பு மற்றும் CII, சில கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி, இந்த 2 அமைப்புகளின் சிறந்த மாநில விளையாட்டு விருது, சரிங்களா, தமிழ்நாடு அரசுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி தமிழ்நாடு அரசோட முக்கியமான அறிவிப்பு, சென்னை, மதுரை, திருச்சி, நீலகிரி ஆகிய முக்கிய 4 இடங்களில் ஒலிம்பிக் அகாடமி நடத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்கிறாங்க. சரியா? ஓகே, சரியா, எல்லாமே முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தபடியாக தொடர்ந்து 2 முறை தமிழ்நாடு அரசானது சென்னையில் உலக ஸ்குவாஷ் போட்டியை நடத்தி சாதனை படைச்சிருக்கிறாங்க. கடந்த ஆண்டு நடைபெற்ற ஸ்குவாஷ் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணி தங்க பதக்கத்தை வின் பண்ணாங்க, மறந்துடாதீங்க. சரிங்களா? அதே மாதிரி சென்னை மற்றும் மதுரையில் உலக ஜூனியர் ஆடவர் ஹாக்கி போட்டி நடைபெற்றது, தமிழ்நாடு அரசு சார்பில் நடத்திருக்கிறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, உலக ஜூனியர் ஆடவர் ஹாக்கி போட்டி மறக்கக்கூடாது. சரிங்களா? அதே மாதிரி செஸ் ஒலிம்பியாட் போட்டி, சரி, 2022ஆம் ஆண்டுல 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டியை தமிழ்நாடு அரசு சென்னையில் நடத்தினாங்க, மறக்காதீங்க. சரிங்களா? ஓகே, அடுத்தபடியாக ஆசிய அலைசறுக்கு விளையாட்டு போட்டி, சரியா, இந்த சர்ஃபிங் அப்படி சொல்லுவாங்கல்ல, ஆசிய அலைசறுக்கு விளையாட்டு போட்டி மகாபலிபுரத்தில் தமிழ்நாடு அரசு நடத்தினாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? இது எல்லாமே விளையாட்டுத்துறையுடன் தொடர்புடையது. தமிழ்நாடு அரசு நடத்தினாலும் இது தேசிய லெவலில் இருக்க முக்கியமான விளையாட்டு, சர்வீஸ் லெவலே முக்கியத்துவம் வாய்ந்தது, கவனமாக இருந்துக்கும். சரியா? அடுத்தபடியாக அடுத்த செய்தி போலாமா? ஏற்கனவே ஆபரேஷன் நிறைய பார்த்துட்டு இருக்கோம்ல, முக்கியமான ஒரு ஆபரேஷன் பாருங்க, ஆபரேஷன் சிந்து, ஆபரேஷன் அஜய், ரெண்டையுமே நம்ம பார்க்க போறோம். என்னன்னு சொல்லி பாருங்க. நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம் ஆபரேஷன் எபிக் ஃபியூரி, சரியா, ஆபரேஷன் லயன்ஸ் ரோர் பார்த்தோம். ஓகேவா? அதுல ஆபரேஷன் சிந்துனா என்னன்னு சொல்லி பாருங்க, ஈரான் நாட்டில் உள்ள இந்தியர்களை மீட்கும் பணி. சரி, ஈரான் நாட்டில் உள்நாட்டு கலவரம், சில தீவிர தாக்குதல் அப்படிலாம் நிறைய நடைபெற்று இருக்கும்போது ஈரான் நாட்டில் இருக்க இந்தியர்களை மத்திய அரசு பத்திரமா மீட்டு கொண்டு வந்தாங்க. அந்த மீட்பு பணிக்கு வைக்கப்பட்ட பெயர் ஆபரேஷன் சிந்து. இந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணக்கூடிய ஏரியா என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா ஆபரேஷன் சிந்தூர். என்ன பேரு? ஆபரேஷன் சிந்தூர். இங்க பாக்குறது ஆபரேஷன் சிந்து மட்டும் தான். இப்போ நான் சொல்றது ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஏப்ரல் 22, 2025, சரி, ஏப்ரல் 22, 2025 ஜம்மு காஷ்மீரோட பகல்காம் அப்படிங்கிற இடத்துல ஒரு தீவிரவாத தாக்குதல் நடைபெற்றது. அந்த தீவிரவாத தாக்குதலுக்கு இந்திய விமானப்படையானது, சரி, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கவுண்டர் அட்டாக் கொடுத்தாங்க. அந்த தாக்குதலுக்கு வச்ச பேர் தான் ஆபரேஷன் சிந்தூர். சரியா? May 7, 2025 இந்த ஆபரேஷன் சிந்தூர் நடத்தினாங்க. அது சிந்தூர், இங்க பார்த்தீங்கன்னா ஆபரேஷன் சிந்து, மறந்துடாதீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான, ரெண்டுக்கு வேறுபாடுகள் இருக்கு. சரிங்களா? அடுத்து ஆபரேஷன் அஜய். சரியா? இஸ்ரேல் நாட்டில் எப்பவுமே ஈரான் இஸ்ரேல், சரியா, இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது இஸ்ரேலில் இருக்க இந்தியர்களை மத்திய அரசு பத்திரமா மீட்டு கொண்டு வந்தாங்க. அந்த மீட்பு பணிக்கு வைக்கப்பட்ட பெயர் ஆபரேஷன் அஜய், மறந்துடாதீங்க. சரிங்களா? ஆபரேஷன் விஜய்னா இந்திய ராணுவத்தின் பொதுவான ராணுவ நடவடிக்கைக்கு தான் என்ன பேரு? ஆபரேஷன் விஜய். விஜய்னா வெற்றின்னு அர்த்தம், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, அடுத்தபடியாக செய்தியில் இடம்பெற்ற தமிழ்நாடு அரசின் சில முக்கியமான திட்டங்கள், சும்மா லைட்டா 1 லைனர்ல பார்த்துட்டு போயிடலாம். பாருங்க, தமிழ்நாடு அரசோட முக்கியமான திட்டங்கள். இது வந்து ஒரு எடிட்டோரியல் பேஜ்ல மொத்தமா போட்டிருந்தாங்க. சரிங்களா? அதனால கொஞ்சம் கிளியரா ஒரு 1 லைன்ல கொடுத்துருக்கேன். நம்ம இதை வந்து தனியா ஸ்கீம்ஸ் அப்படிங்கிற அடிப்படை ஃபுல் டீடைலா பார்க்கலாம். சரிங்களா? பாருங்க, ஃபர்ஸ்ட் நான் முதல்வன் திட்டம். சரி, மார்ச் 1, 2022 ஓகேவா, பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களின் திறன் மேம்பாடு, சரியா, மற்றும் தொழில் முனைவு எல்லாத்துக்கும் தேவையான பயிற்சிகளை வழங்குவதற்காக தொடங்கப்பட்ட திட்டம் நான் முதல்வன் திட்டம். இதுக்கு கீழே தான் நான் முதல்வன் கல்லூரி கனவு, நான் முதல்வன் உயர்வுக்கு படி, சரி, UPSC ஸ்காலர்ஷிப் திட்டம், இப்படி நிறைய இருக்குது. இது
எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பின்னாடி பார்க்க போகிறோம். சரிங்களா? அடுத்தபடியாக கலைஞர் கைவினை திட்டம். சரியா? ஏப்ரல் 19, 2025 இந்த டேட் எல்லாமே ரொம்ப முக்கியமானது. ஏப்ரல் 19, 2025 குன்றத்தூர், காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர்ல சரிங்களா அந்த கைவினை தொழிலை ஊக்கப்படுத்துவதற்கு தொடங்கப்பட்ட திட்டம் கலைஞர் கைவினை திட்டம், மறந்துடாதீங்க. அதே மாதிரி சரிங்களா புதுமை பெண் திட்டம், பழைய பேரு மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் திருமண உதவி தொகை திட்டம். சரிங்களா இப்போ புதிய பெயர் புதுமை பெண் திட்டம், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா +2 முடிச்சுட்டு உயர்கல்வி படிக்கிற மாணவிகளுக்கு மாசம் ரூபாய் 1000 உதவித்தொகை வழங்குவதற்கு புதுமை பெண் திட்டம் தொடங்கப்பட்டது. சரிமா? அடுத்தபடியாக அது மாணவிகளுக்கு அதே மாதிரி தமிழ் புதல்வன் திட்டம். சரியா? மாணவர்களுக்கு +2 முடிச்சுட்டு உயர்கல்வி படிக்கும் போது மாணவர்களுக்கு மாசம் ரூபாய் 1000 வழங்குவதற்காக கோயம்புத்தூர்ல தொடங்கப்பட்ட திட்டம். ஆகஸ்ட் 9, 2024 தொடங்கப்பட்ட திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம். சரிங்களா? அதே மாதிரி மின்னகம். சரியா? எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை, மறந்துடாதீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டம். சரியா? கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் திருமணமான தகுதியுள்ள குடும்ப தலைவிகளுக்கு மாசம் ரூபாய் 1000 நிதி உதவி வழங்குவதற்காக காஞ்சிபுரத்தில் செப்டம்பர் 15, 2023 அன்று தொடங்கப்பட்ட திட்டம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். அடுத்து 1 முதல் 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு சரியா ஸ்கூல் நடக்கிற 5 நாட்களையும் சரி காலை உணவு, சரி உப்புமா, ரவா உப்புமா, கிச்சடி அந்த மாதிரி போடுவாங்கல்ல, அந்த திட்டத்தின் பெயர் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஞாபகம் வச்சு. செப்டம்பர் 15, 2022 தொடங்கப்பட்ட திட்டம். சரிங்களா? அடுத்தபடியாக முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டம், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 2024-25 பட்ஜெட்ல தமிழ்நாடு அரசு அறிவிக்கப்பட்டது. சரிங்களா? 2 வருஷத்துக்குள்ள, அதாவது 2026ஆம் ஆண்டு, நடப்பு 2026ஆம் ஆண்டுக்குள்ள தமிழ்நாட்டில இருந்து பார்த்தீங்கன்னா 5 லட்சம் ஏழை குடும்பங்களை வறுமையிலிருந்து மீட்டெடுப்பதற்காக தொடங்கப்பட்ட திட்டம் முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டம். இந்த திட்டத்துக்கு அன்பு சோலை திட்டம் முதியோர்களுக்காக, அன்பு கரங்கள் திட்டம் குழந்தைகளுக்காக, சரிங்களா காக்கும் கரங்கள் திட்டம் ராணுவ வீரர்களுக்காக, இப்படி நிறைய இருக்குது. ஸ்கீம்ஸ் பத்தி நம்ம தனியா பார்க்க வரோம், கொஞ்சம் பொறுமையா இருங்க. சரிமா? அடுத்து உலகம் உங்கள் கையில் திட்டம். சரிங்களா? இலவச லேப்டாப் கொடுத்தாங்கல்ல தமிழ்நாடு அரசு, ஓகேவா? அவங்களுக்கான அந்த திட்டத்தின் பெயர் தான் உலகம் உங்கள் கையில் திட்டம். சரிங்களா? அடுத்து கலைஞர் கனவு இல்லம் திட்டம். சரி, தமிழ்நாட்டில் இருந்து குடிசை வீடுகளே இருக்கக்கூடாது, எல்லாமே காங்கிரீட் வீடா இருக்கணும் 2030ஆம் ஆண்டுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசால் தொடங்கப்பட்ட திட்டம் கலைஞர் கனவு இல்லம் திட்டம். சரியா? அடுத்து நலம் காக்கும் திட்டம், அன்பு கரங்கள் திட்டம், காக்கும் கரங்கள் திட்டம், அன்பு சொலை திட்டம், எல்லாமே கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானதுமா. சரிங்களா? நலம் காக்கும் திட்டங்கிறது முக்கியமான அந்த மருத்துவ முகாம்களை உங்க ஏரியாவிலே நடத்தி நம்மளோட ஹெல்த்தை பார்த்துப்பாங்க, அதுக்கான திட்டம். அடுத்து அன்பு கரங்கள் திட்டம். சரியா? பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு அவங்களுடைய 18 வயசு வரைக்கும் கல்வியை தொடர்வதற்கு மாசம் 2000 நிதி வழங்குற திட்டம் அன்பு கரங்கள் திட்டம். காக்கும் கரங்கள் திட்டம் அப்படிங்கிறது ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்களுக்கு சரியா தொழில் தொடங்குவதற்கு கடன் உதவி வழங்கும் திட்டம் அன்பு சோலை திட்டம் அப்படிங்கிறது. சரியா? ஒரு வீட்டில் ஒரு முதியோர்கள், சரிங்களா, பெரியவர்கள் இருப்பாங்க, அவங்க கீழே அவங்க பசங்க பேரங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வேலைக்கோ ஸ்கூலுக்கோ போயிருக்கும்போது அந்த முதியோர்கள் வீட்டில் தனியாக அனாதை மாதிரி உட்காந்துருப்பாங்களே, அப்படிப்பட்ட முதியோர்களுக்கு சரிங்களா ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு, சரி அதே மாதிரி முதியோர்கள் எல்லாமே ஒன்றா சேர்ந்து உட்காந்து பேசிட்டு, சரிங்களா அவங்களுக்கு இருக்கிற தனி திறமைகளை வளர்த்ததற்கான தேவையான பயிற்சிகள், லைப்ரரி, யோகா, இப்படி எல்லாமே கிடைக்கும். அந்த இடத்துக்கு பேர் அன்பு சொலைன்னு சொல்லுவாங்க, ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? அடுத்தபடியாக மக்களை தேடி மருத்துவம் திட்டம். கோவிட்-19 டைம்ல நம்ம இருக்கிற பகுதிக்கே தேடி வந்து மருத்துவ வசதியிலே கொடுத்தாங்க, அதோட பேரு மக்களை தேடி மருத்துவம் திட்டம் 2021 தொடங்கியிருந்தாங்க. அதே மாதிரி கோவிட்-19 டைம்ல ஸ்கூல் எல்லாம் இழுத்து மூடி இருக்கும்போது சரியா நமக்கு ஏற்பட்ட கற்றல் இழப்பை சரி செய்வதற்கு தொடங்கப்பட்ட திட்டம் இல்லம் தேடி கல்வி திட்டம். சரிங்களா? அதே மாதிரி இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டம். சரிங்களா? டிசம்பர் 18, 2021 தொடங்கினாங்க இந்த ஸ்கீமை. இதோட முக்கியமான நோக்கம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்களுக்கு விபத்து ஏற்படுது, ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னா முதல் 48 மணி நேரம் ஒரு கிரிட்டிக்கலான அவர், அந்த முக்கியமான அந்த கோல்டன் அவர் சொல்லுவாங்க, பொன்னான நேரத்துக்குள்ள அவங்களோட உயிரை காப்பதற்கு 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இலவச சிகிச்சை வழங்கப்படும் அப்படி சொல்லிட்டு மேல்மருவத்தூர்ல தமிழ்நாடு அரசால் தொடங்கப்பட்ட திட்டம் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 திட்டம். அதே மாதிரி தமிழ்நாடு அரசு தொடங்கின இதே திட்டத்தின் மாதிரி மத்திய அரசு பார்த்தீங்கன்னா PM ரக திட்டம், என்ன பேரு PMRAHAT ரக திட்டத்தை பிப்ரவரி 13 பிப்ரவரி 13, 2026 அன்று பிரதமரின் புதிய அலுவலகம், அதோட பேர் என்னது, சேவா தீர்த். சரி, சேவா தீர்த்ல இதே மாதிரி விபத்துல ஒருத்தங்களுக்கு விபத்து ஏற்படுது அப்படின்னா முதல் 7 நாட்களுக்கு 1.5 லட்சம் ரூபாய் 1,50,000 வரைக்கும் இலவச சிகிச்சை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசால் தொடங்கப்பட்டது PM ரக திட்டம். இங்க பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாடு திட்டம், மறந்துடாதீங்க. சரிங்களா? அடுத்து உங்களுடன் ஸ்டாலின் திட்டம், மதி சந்தை, எல்லாமே முக்கியமானதுமா. ஒன்னொன்னு முக்கியமானது மதி சந்தை அப்படிங்கிறது மகளிர் சுய உதவி குழு. சரிங்களா? அதுல இருக்கிற உறுப்பினர்கள் தயாரித்த பொருட்களை நேரடியாகவும் ஆன்லைன் மூலமாகவும் சரி அந்த பிளிப்கார்ட், அமேசான் மூலமாகவும் சரி சந்தைப்படுத்துவதற்கு, மார்க்கெட்டிங் பண்றதுக்கு தொடங்கப்பட்ட திட்டம் மதி இயற்கை சந்தைன்னு சொல்லுவாங்க. அடுத்து தோழி தங்கும் விடுதி. சரியா?
ஒரு பெரிய ஊர்ல இருந்து இன்னொரு பக்கத்துல இருக்க ஒரு பெரிய ஊருக்கு சரி சிட்டிக்கு வந்துட்டு மகளிர் வந்துட்டு வேலைக்கு வரும்போது ரிட்டர்ன் வந்து வீட்டுக்கு போக முடியாது, அன்டைமா இருக்கும், சேஃபா இருக்காது. அதனால வெளியூர்ல இருந்து பக்கத்துல இருக்க இன்னொரு ஊருக்கு பணிபுரிய வரும் பெண்களுக்காக குறைந்த விலையில் தங்குவதற்கான அந்த விடுதியின் பெயர் தான் தோழி தங்கும் விடுதி. அடுத்து அரண் இல்லம், திருநங்கைகள் திருநம்பிகளுக்கானது அரண் இல்லம். சரிங்களா? அதே மாதிரி அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம். சரிங்களா? எஸ்டி எஸ்சி மக்கள் வாழ்கிற அந்த பகுதியில் அடிப்படை எல்லா வசதிகளும் கொண்டு வருவதற்கு அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்பு திட்டம் கொண்டு வரப்பட்டது. அதே மாதிரி அந்த எஸ்சி எஸ்டி மக்களுடைய சரிங்களா மக்களை தொழில் முனைவர் ஆக்குவதற்கு அண்ணல் அம்பேத்கர் பேர்ல திட்டம் தொடங்கப்பட்டது. இது எல்லாமே ஷார்ட்ல சொல்லியிருக்கிறேன், மெமரியில் வச்சுக்கோங்க. சூப்பரான திட்டம், விட்டுறாதீங்க. சரியாமா? அடுத்து போலாமா? அடுத்து ஒரு விளையாட்டு, ஒரே ஸ்கீமா பார்த்துட்டோம்ல, ஒரு சின்னதாக ஒரு விளையாட்டு செய்து பாருங்க. ஆனால் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி அந்த மாதிரி எக்ஸாமுக்கு பார்த்துக்கோங்க. ரஞ்சி கோப்பை கிரிக்கெட் 2026. சரியா? இந்தியாவில் உள்நாட்டு கிரிக்கெட் தொடர் சொல்லுவாங்க, டொமஸ்டிக் டோர்னமெண்ட். அதில் ரொம்ப ஃபேமஸான ஒரு கிரிக்கெட் டோர்னமெண்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஞ்சி கோப்பை. சரியா? ரஞ்சி டிராஃபின்னு சொல்லுவாங்க. 2026ஆம் ஆண்டில் நடைபெற்றது. 91 சரி 91வது எடிஷன். ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட இறுதிப் போட்டி நடைபெற்ற இடம் கர்நாடகா மாநிலம் ஹுப்ளி. சரியா? இந்த போட்டியில் முதல் முறையாக சாம்பியன் பட்டத்தை வென்று அசத்திய அணி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர். ஜம்மு காஷ்மீர்னாலே பிரச்சனை, பகல்காம் தாக்குதல், தீவிர தாக்குதல் அப்படி போயிட்டு இருக்கும்போது அங்கே விளையாட்டு சூப்பரான ஒரு மாற்றத்தை உருவாக்கி இருக்குது. பார்த்துக்கோங்க. ரஞ்சி கோப்பையை முதல் முறையாக வென்று சாதனை படைத்த அணி ஜம்மு காஷ்மீர், மறந்துடாதீங்க. இறுதிப் போட்டியில் தோல்வி அடைந்த அணி கர்நாடகா. ஓகேவா? அதே மாதிரி கூடுதலாக ஸ்ட்ராட்டஜிக்கு நோட் பண்ணிக்கோங்க. அதிக முறை இந்த ரஞ்சி கோப்பை வென்ற அணி எது அப்படின்னு கேட்டீங்கன்னா மும்பை அணி. சரியா? 35 முறைக்கு மேல வின் பண்ணியிருக்காங்க மும்பை அணி. ஞாபகம் வச்சுக்கோங்க. வரலாற்று சாதனை படைச்சது ரீசெண்டா ஜம்மு காஷ்மீர். விட்டுறாதீங்க மக்களை. சரிங்களா? அதே மாதிரி ரஞ்சி கோப்பை மாதிரி இன்னும் ஒரு சில கிரிக்கெட் தொடர்லாம் இருக்குது. அதை பத்தி நம்ம பின்னாடி பார்க்க போறோம். சரிங்களா? உள்நாட்டு கிரிக்கெட் தொடர்கள். அடுத்து மார்ச் 3ஆம் தேதி அப்படின்னாலே ஒரு முக்கியமான ஒரு தினம், உலக வனவிலங்கு தினம் சொல்லுவாங்க. சரி, என்ன தினம்? உலக வனவிலங்கு தினம். சரிங்களா? சைட்ஸ் CITES அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தம், அதாவது இந்த CITESங்கிற ஒப்பந்தம் பார்த்தீங்கன்னா 1973 கையெழுத்தாகி 1975 இருந்து நடைமுறைக்கு வந்தது. சரிங்களா? இந்த ஒப்பந்தத்தோட முக்கியமான நோக்கம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வணிக ரீதியாக சரியா விலங்குகள், பறவை இனங்கள் சரியா இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கடத்திட்டு போயிட்டு வேற ஒரு நாட்டில் விற்பனை செய்வாங்கல்ல, அதை தடுப்பதற்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் இந்த CITESங்கிற இந்த சைட்ஸ் அப்படிங்கிற அமைப்பு. இந்த அமைப்பின் ஒப்பந்தத்தின்படி ஐக்கிய நாடுகள் சபையினால் 2014ஆம் ஆண்டு முதல் இந்த உலக வனவிலங்கு தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. சரிங்களா? அதே மாதிரி இந்தியாவில் வனவிலங்குகள் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட வருஷம் 1972. ஞாபகம், ப்ரொடெக்ஷன் ஆஃப் வைல்ட் லைஃப் ஆக்ட்ங்கிறது 1972, மறந்துடாதீங்க. சரியா? அடுத்தபடியாக இன்னொரு முக்கியமான செய்தி பாருங்க. அகைன் ஒரு தமிழ்நாடு சம்பந்தப்பட்ட சூப்பரான செய்தி. 100% எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஏரியா. தமிழ்நாட்டில் அகழ்வு ஆராய்ச்சி நடைபெறும் 8 புதிய இடங்கள். சரி, 2 அடிக்கடி செய்தியில் வந்துட்டே இருக்கு ரிப்பீட்டடா. கொஞ்சம் பாருங்கம்மா. ஏற்கனவே நிறைய இடங்கள்ல சரியா, இப்போ திருநெல்வேலின்னு பார்த்தீங்கன்னா துலுக்கர்பட்டி, சரியா, தூத்துக்குடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதிச்சநல்லூர், சிவகலை அப்படி நிறைய இடங்கள்ல ஆல்ரெடி அகழ்வு ஆராய்ச்சி பணிகள் நடைபெற்று வருகிறது. ஒரு புதுசா ஒரு 8 இடங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. அது எந்தெந்த இடங்கள் அப்படிங்கிறத பாருங்க. சரியா? இதற்கான அனுமதி வழங்கப்பட்டது 2025-26 பட்ஜெட்ல சரிங்களா அறிவிக்கப்பட்டது. மத்திய அரசு அதுக்கு ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்து எதுலாம் சொல்லி பாருங்க. சிவகங்கையில ஆல்ரெடி நடைபெற்று வரும் இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கீழடி. சரி, கீழடியில 10 முறை சரி 10 கட்டங்களாக அகழ்வாராய்ச்சி பணி நடைபெற்றுள்ளது. இப்ப சமீபத்தில் 11வது அந்த அகழ்வாராய்ச்சி பணிகளை மேற்கொள்வதற்காக மத்திய அரசு இந்திய தொழில் துறையானது ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்தபடியாக இன்னொரு முக்கியமான இடம் தூத்துக்குடி. சரியா? தூத்துக்குடியில அகழ்வு ஆராய்ச்சி பணிகள் நடைபெறும் முக்கியமான ஒரு இடம் பட்டணமருதூர். சரியா? பட்டணமருதூர் மறந்துடாதீங்க. ஏற்கனவே ஆதிச்சநல்லூர், சரியா, கொர்க்கை, சிவகலை இந்த 3 இடங்களும் எங்க இருக்குது? தூத்துக்குடியில. புதுசா இந்த லிஸ்ட்ல வந்திருக்குது பட்டணமருதூர், மறந்துடாதீங்க. சரியாமா? அடுத்தபடியாக பாருங்க தென்காசியில அகழ்வு ஆராய்ச்சி பணிகள் நடைபெறும் முக்கியமான ஒரு இடம் கரிவளம் வந்த நல்லூர். சரி, கரினா சரிங்களா கருப்பு. தென்காசி பக்கத்தில் இருக்கிறவங்க, தூத்துக்குடியில் இருக்கிறவங்க, திருநெல்வேலியில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் நம்மள மாதிரி கருப்பாக தான் இருப்பாங்க. லிங்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த தென்காசி அப்படிங்கிறது எதுலேருந்து பிரிக்கப்பட்ட மாவட்டம்? திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து பிரிக்கப்பட்ட மாவட்டம் தென்காசி. அங்க அகழ்வாராய்ச்சி பணிகள் நடைபெறும் இடம் கரிவளம் வந்த நல்லூர். ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே தென்காசியில திருமலாபுரம் என்ன ஊரு? திருமலாபுரத்துல ஆல்ரெடி அகழ்வாராய்ச்சி பணிகள் நடைபெற்று வருகிறது. ஓகேவா? அடுத்து நாகப்பட்டினம், அதோட இடத்தோட பேரு நாகப்பட்டினம் தான், ஏன்னா அந்த ஏரியாவே சின்னது. அடுத்து கடலூர்ல அகழ்வு ஆராய்ச்சி பணிகள் நடைபெறுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ள இடம் மணிக்கொள்ளை. சரியா? கடலூர். சரியா? கடலை அப்படியே குளுக்கணும் அப்படின்னா மணி மாதிரி குளுங்கல அப்படின்னு நினைச்சுக்கோங்க. அடுத்தபடியாக கள்ளக்குறிச்சி. சரி, கள்ளக்குறிச்சியில ஆதிச்சநல்லூர். சரியா? ஆதிச்சநல்லூர் அப்படிங்கிறது பார்த்தோன்னா தூத்துக்குடியில் இருக்குது. இங்க பார்க்கறது கள்ளக்குறிச்சி, ஆதிச்சநல்லூர். ஓகேவா?
அடுத்து கோயம்புத்தூர்ல அகழ்வு ஆராய்ச்சி பணிகள் நடைபெறும் இடம் வெள்ளலூர். சரியா, கோயம்புத்தூர் கிளைமேட்ல எப்பவுமே சூப்பரா இருக்கும். அங்க போனா கொஞ்சம் வெளுத்திரலாம், வெள்ளையாயிரலாம். லிங்க் பண்ணிக்கோங்க, ஒரு சில இடங்கள் நமக்கு இப்படி அமையும். சரிங்களா. அடுத்து சேலம் மாவட்டத்தில் அகழ்வு ஆராய்ச்சி பணிகள் நடைபெற உள்ள இடம் தெலுங்கனூர். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது, மக்களை விட்டுறாதீங்க. சரிங்களா. இதுக்கு முன்னாடி 2024ஆம் ஆண்டுல திருமலாபுரம், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தென்காசி, சென்னனூர், ஓகேவா, சென்னனூர் அப்படிங்கிறது கிருஷ்ணகிரி, அடுத்து கொங்கல் நகரம், சரிங்களா, திருப்பூர், கொங்கல் நகரம் திருப்பூர், மருங்கூர், கடலூர் ஆகிய இடங்களில் அகழ்வு ஆராய்ச்சி பணிகள் நடைபெற்றன. போன வருஷம் புதுசாக நடைபெற்ற இடங்கள் அதுவும் கேட்கலாம், இப்போ அனுமதி வழங்கப்பட்ட இடங்களும் கேட்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது, மக்களை விட்டுறாதீங்க. சரிங்களா. சரி, அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. இந்திய தொல்லியல் துறைன்னு சொல்லுவாங்கல்ல, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, ASI. சரியா, இவங்க தான் இந்தியாவிலே தொல்லியல் துறைக்கான தலைமை ஆராய்ச்சி அமைப்பு. இந்த அமைப்பு அலெக்சாண்டர் கன்னிங்கம் அவர்களால் உருவாக்கப்பட்ட வருஷம் 1861. சரி, அலெக்சாண்டர் கன்னிங்கம் அதான், அவர் தான் இதோட முதல் தலைவர், உருவாக்கியவர். இந்த இந்திய தொழில் துறை உருவாக்கப்பட்டு 100 வருஷம் கழிச்சு, அப்படின்னா இந்த வருஷம் வரும் 1961 தான் தமிழ்நாடு தொல்லியல் துறை உருவாக்கப்பட்டது. ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா. அடுத்தபடியாக போலாமா. 1961னா நிறைய விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா. இதுக்கு முன்னாடி இந்தியாவில் இருந்த என்ன சட்டம்? வருமான வரி சட்டம், வரதட்சணை தடுப்பு சட்டம், பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பேரில் நில உச்சவரம்பு சட்டம், இப்படி நிறைய விஷயங்களை கொண்டு வந்திருப்பாங்க. 1961 மறந்துடாதீங்க. சரியாமா. அடுத்த செய்தி போலாமா. அடுத்து இன்னொரு முக்கியமானது, தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம். சரிங்களா, பார்த்துக்கோங்க, பழசையும் தெரிஞ்சுக்கோங்க, புதுசையும் தெரிஞ்சுக்கோங்க. என்னன்னு சொல்லி பாருங்க. தமிழ்நாடு குடிசை பகுதிகள் மேம்படுத்துதல் மற்றும் இசைவு சட்டத்தின் 1971 மூலம் உருவாக்கப்பட்டது இந்த அமைப்பு. சரிங்களா. அதோட பழைய பெயர் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம். சரியா, ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு அப்படி சொல்றேன். தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியமானது கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது 1971ஆம் ஆண்டில் உருவாக்கப்பட்டது. சரியா, இதற்கு புதிய பெயர் சூட்டப்பட்டது எப்பன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2021ஆம் ஆண்டு. என்ன பேரு? தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம். சரி, தமிழ்நாடு அர்பன் ஹேபிடேட் டெவலப்மெண்ட் போர்டு சொல்லுவாங்க, ஷார்ட்டா. சரிங்களா, TNUHDP. 2021 பெயர் மாற்றம் மறக்காதீங்க. சரிங்களா. நிறுவப்பட்ட ஆண்டு அது 70 உருவாக்கி இருப்பாங்க. 71 முதல் இது செயல்பட்டு வருகிறது. சரிங்களா. நோக்கம் குடிசை பகுதிகளை தமிழ்நாட்டிலிருந்து அகற்ற வேண்டும் அப்படிங்கிறது மறந்துடாதீங்க. சரியாமா. அடுத்து ரெகுலரா நியூஸ்ல வர்ற முக்கியமான செய்தி, வேர்ல்டு ஜியோகிராஃபில கண்டிப்பா கேட்க போறாங்க பாருங்க. ஹார்மோஸ் நீரிணை. சரி, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படி சொல்லுவாங்கல்ல. இந்த ஹார்மோஸ் நீரிணை அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இஸ்ரேல், ஈரான், அமெரிக்கா பிரச்சனையில முக்கியமான ஒரு இடமா நியூஸ்ல வந்துகிட்டே இருக்குது. இந்த ஹார்மோஸ் அப்படிங்கிறது ஈரான் நாட்டின் கட்டுப்பாட்டுகளை இருக்குது. இந்த வழியாக தான் உலக நாடுகளுக்கு நிறைய அந்த க்ரூட் ஆயில், சரி, எண்ணெய், இந்த எல்லா எண்ணெய்கள், பெட்ரோல் எல்லாமே இதன் வழியாக தான் போகுது. அதனால இது முக்கியத்துவம் வாய்ந்தது. ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பாருங்க, பாரசீக வளைகுடாவையும், சரி, இந்த பெர்ஷியன் கல்ஃப், ஓகேவா, அதுக்கப்புறம் ஓமன், சரி, ஓமன் வளைகுடாவையும் இணைக்கும் ஒரு மிக முக்கியமான ஒரு குறுகலான கடல் வழிப்பாதை. ஒரு கடல் வழிப்பாதை தான் இந்த ஹார்மோஸ். எந்தெந்த வளைகுடாவுக்கு நடுவில் இருக்குன்னு சொல்லி பார்த்தோன்னா பாரசீகம் மற்றும் ஓமன் நாடு, ஓகேவா. அதே மாதிரி எந்தெந்த நாடுகள் இருக்குது அப்படின்னு கேட்கலாம். வடக்கு பகுதியில் நார்த் சைடில் பார்த்தீங்கன்னா ஈரான் நாடு, சவுத்தில் பார்த்தீங்கன்னா ஓமன் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகமும் அமைந்துள்ளது. ஞாபகம் வச்சுக்கோ. இந்த பிரச்சனை தாங்க முடியாம இந்த UAEங்கிற அமைப்பானது, சரியா, என்ன அமைப்பு? அந்த பெட்ரோலியத்தை ஏற்றுமதி செய்யும் நாடுகள் சொல்லுவாங்களா, ஒப்பேக் அமைப்பு. அந்த ஒப்பேக் அமைப்புல இருந்து UAE நாடு வெளியில வந்திருக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா. ஓகே, அடுத்து பாருங்க. இந்த ஹார்மோஸ் நீரிணையில உலகின் கச்சா எண்ணெய் விநியோகத்தில் 20%, குறிப்பாக அந்த டேங்கர் கப்பல்கள் மூலம் செல்லும் கச்சா எண்ணெயில் பெரும் பகுதி இந்த நீரிணை வழியாகவே கொண்டு செல்லப்படுகிறது. சரிங்களா. தற்போது இந்த நீரிணை மூடப்பட்டது, அப்புறம் திறக்கப்பட்டது, மறுபடியும் மூடப்பட்டுள்ளது. யார் கட்டுப்பாட்டில் இருக்குது? ஈரான் நாடு. ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியா, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ். அடுத்து செய்தியில் இடம்பெற்ற ஒரு சில முக்கியமான ஒரு வரி செய்திகள். ஒன் லைன் மாதிரி தெரியும், ஆனா முக்கியமானது பாருங்க. ஈரான் நாட்டின் முக்கியமான அணு உலையின் பெயர் நட்டான்ஸ். சரிங்களா. இந்த ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா பிரச்சனையில தாக்குதலுக்கு உள்ளான முக்கியமான ஒரு நியூக்ளியர் பிளான்ட், வேர்ல்டு லெவலில் ஃபேமஸ் ஆனது, ஈரான் நாட்டிற்கு சொந்தமானது. அது எங்க இருக்குது? நட்டான்ஸ்ல. ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்க தாக்குதல் நடைபெறுச்சா அப்படிங்கிறத கண்காணிப்பதற்கு எந்த அமைப்பு உள்ள வந்தாங்க? IAEA அமைப்பு. இப்போ கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம்ல, ஞாபகம் வச்சுக்கோங்க, மக்களை விட்டுறாதீங்க. சரிங்களா. அதே மாதிரி மத்திய அரசோட முக்கியமான அறிவிப்பு 2025-26ஆம் ஆண்டில், சரி, அந்த EPF அப்படி சொல்ற அந்த தொழிலாளர்களுக்கான அந்த நிரந்தர வைப்பு தொகைக்கான அந்த வட்டி வீதமானது 8.25% தொடரும் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம இதை ஏற்கனவே பார்த்ததான் IAEA அமைப்பின் தலைவராக தற்போது இருப்பவர் ரஃபேல் குரோசி அவர்கள், மறக்காதீங்க. சரிங்களா. அதே மாதிரி 4 ஆண்டுகளுக்கு பிறகு கோதுமையை ஏற்றுமதி செய்வதற்கு மத்திய அரசு அனுமதி. சரிங்களா. ஏற்றுமதி வந்துட்டு கோதுமை செய்ய வேண்டாம். இந்தியாவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கோதுமையோட தேவை அதிகமாக இருக்குது. விலையேற்றத்தை கட்டுப்படுத்துவதற்காக
ஏற்றுமதி செய்வதை நிறுத்தி வச்சிருந்தாங்க. இப்போ 4 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா, அதாவது கோவிட்-19க்கு அப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த வீட் கோதுமை வந்து எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. சரியா? அடுத்தபடியாக இந்தியாவிற்கு கனடா யுரேனியம் விநியோகம். சரியா? ஏற்கனவே அணுசக்தி IAEA அமைப்பு அந்த JCPOA ஒப்பந்தம்லாம் போயிட்டு ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது நடுவில் இந்தியாவுக்கு சாதகமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னு சொல்லி பாருங்க, இந்தியாவிற்கு கனடா நாடு யுரேனியம் விநியோகம் நான் தரப்போறேன் சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே இந்தியாவிற்கும் கனடாவுக்கும் சரி அரசியல் ரீதியாக சில பிரச்சனை எல்லாம் இருந்தது. இந்த பிரச்சனைக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு யுரேனியம் தரப்போறோம் அப்படிங்கிற மாதிரி கனடா அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? இந்தியாவின் அணுசக்தி தேவைகளுக்காக கனடாவிலிருந்து சரி 2027ஆம் ஆண்டு 2035 இந்த காலகட்டத்துக்குள்ள 11,000 டன்கள் யுரேனியத்தை ரூபாய் 24,000 கோடி மதிப்புல இந்தியாவிற்கு நாங்க தரப்போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கு. சரிங்களா? இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கனடாவின் பிரதமர் மார்க் கார்னி ஆகியோரின் முன்னிலையில் இந்த ஒப்பந்தம் புதுடெல்லியில் கையெழுத்தானது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த யுரேனியத்தை கனடா நாடை சேர்ந்த சரிங்களா இந்த கேமிகோ அப்படிங்கிற நிறுவனம் தான் தரப்போறேன் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான குறிப்பு பார்த்துக்கோங்க, இந்தியாவின் இலக்கு சரியா விக்ஷித் பாரத் அப்படி சொல்லுவாங்கல்ல, அந்த வளர்ந்த இந்தியா தொலைநோக்கு திட்டத்தின் கீழ் 2047ஆம் ஆண்டிற்குள் 100 ஜிகாவாட்டை அணுமின் உற்பத்தியின் மூலமாக எட்டுவதற்கு இந்திய அரசு இலக்கு நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த இலக்கை அடைவதற்கு இந்த கனடா நாட்டிற்கான ஒப்பந்தம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஒப்பந்தத்தை அடைவதற்கு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரிம்மா இனிமேல் நம்ம நெக்ஸ்ட் பதிவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சில கேள்விகள் மட்டும் நான் கேட்டுக்கிறேன் உங்கள்கிட்ட. சரி, ஒரு 2-3 கேள்விகள் மட்டும். சரிங்களா? JCPOA ஒப்பந்தம் எப்போது எந்த நாடுகளுக்கு இடையே கையெழுத்தானது? அதே மாதிரி IAEA அமைப்பு எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? அவருடைய தலைவர்கள் யாரு? சரிங்களா? தலைமையிடம் எங்க இருக்குது? அப்படியே அதை சொல்லிட்டு சரிங்களா இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படிங்கிற அந்த நீரிணையானது எந்த வளைகுடாக்களுக்கு எந்த நாடுகளுக்கு இடையே அமைந்துள்ளது? இதற்கான பதில்களை கொஞ்சம் சொன்னீங்கன்னா ஒரு ரிவிஷனுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் அடுத்த பதிலை சந்திக்கலாம். நன்றி.